இப்போ நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணோன்னே அது ஹோமிங் ஆகும்பொழுதே நம்மளுக்கு இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராப்ளமை எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரிண்டர் ஹெட் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆயிடுச்சு. அதாவது ஒய் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகுது. எக்ஸ் ஆக்சஸில் நீங்கள் எவ்வளோ தள்ளினாலும் அது ஒரு துளி கூட நகரவே இல்லை. ஸோ அதனால் வந்த சவுண்ட் அண்ட் பிரச்சனை தான் இது. இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸில் இருக்க அந்த ரெயில்ஸில் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியானதுனால அந்த புஷ்ஷில் இருக்க டஸ்ட் எல்லாமே அந்த புஷ்ஷில் லாக் ஆகிருச்சு. அண்ட் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம K1க்கு கவர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த டெஃப்லான் டியூப் இருக்கிற பொசிஷன் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறனால நம்ம அந்த கவர்ஸை யூஸ் பண்ணாமையே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஹெட்டையே டோட்டலாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த புஷ்ஷை நம்ம கழட்டியும் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் க்ரீஸிங் வச்சுருக்கோம். ஸோ இந்த க்ரீஸிங் வச்சதுனால தான் இப்போ அது ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டியூப் தான் நம்ம வந்து உள்ளே விட்டு போட்டிருக்கணும். அதாவது இந்த செயின்குள்ளே வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அதை கவரை வந்து என்க்ளோஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளுடைய டியூப் வந்து அப்படி வரும்பொழுது நிறைய பிரிண்ட் ஃபெயில்ஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால நம்ம டியூப்பை மேலேருந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம கவரை வச்சு க்ளோஸ் பண்ணுறதில்ல. அதனால் பிரிண்ட்ஸும் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. அதனால் நம்ம டஸ்ட் நிறைய வந்து படிகிறதுனால வந்த பிரச்சனை தான் இது. ஸோ இதனால் நம்ம இதை தனியாக எடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஃபுல் க்ரீஸிங் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்க டஸ்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் K1ஓ இல்லை வேறு எந்த மிஷின் நீங்கள் 3D பிரிண்டிங்கில் வச்சுருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக அவசியம். ரயில் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ரயில் உங்களுக்கு இருந்தாலும் அதில் க்ரீஸிங் ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அப்பப்போ பெட் லெவலிங்கும் அண்ட் ஹோமிங்கும் மறக்காமல் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுடைய மிஷின்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபைனலாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி நம்ம ஹெட் எல்லாத்தையுமே மாட்டினதுக்கப்புறமாக இப்போ மிஷின் பர்ஃபெக்டாக ஹோமிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3D பிரிண்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.